நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் முதலமைச்சர் காட்டியிருக்கிற தீவிரம் எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பாஜகவை சார்ந்தவர்கள் தேர்தல் நேரத்தில் இந்த மகளிர் உரிமைத் தொகையை வழங்க விடாமல் தடுப்பதற்கு நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள் என்பதும் நாம் அறிந்த உண்மை. அப்படி ஒரு நிலை இருந்தும் கூட அதனால் சட்டப்பூர்வமான எந்த தடையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் முதல்வர் அவர்கள் அந்த சதியை முறியடிக்கும் வகையில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கு தலா 1000 ரூபாய் என்கிற வகையிலே 3000 என்றும் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் 2000 உயர்த்தி தரப்படும் என்கிற அறிவிப்போடு மே மாதத்திற்குரிய 2000 ரூபாய் அது கோடை சிறப்பு தொகை என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது. ஆனால் அடுத்து வருகிற ஆட்சிக்கான முதல் மாத தொகை என்று எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் 5000 ரூபாய் தொகுப்பாக வழங்கியிருக்கிறார். இதனை பொதுமக்கள் வரவேற்கிறார்கள், பெண்கள் வரவேற்கிறார்கள், ஜனநாயக சக்திகள் யாவரும் வரவேற்கிறார்கள். ஆனால் பாஜகவினரும் அவரை அந்த கட்சியை சார்ந்த அணியினரும் தான் வயிற்றெரிச்சலில் இந்த திட்டத்தை விமர்சிக்கிறார்கள், குறை கூறுகிறார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் கோரிக்கைகளை வைப்பது இயல்பானதுதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்தே நாங்கள் முன்வைக்கிற முக்கியமான கோரிக்கைகளுள் இதுவும் ஒன்று. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது அதிகார பரவலாக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கோரிக்கை. 1999 இதை நாங்கள் பேசி வருகிறோம். 2016 வாக்கில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தையே நாங்கள் அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து நடத்தியிருக்கிறோம். இதனை சாத்தியப்படுத்துவதற்குரிய சூழல் தமிழகத்தில் கனிந்திருக்கிறதா என்றால் இன்னும் கனியவில்லை என்று நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். அதிலும் இந்த தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் வலதுசாரிகளின் கைகள் ஓங்கிவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதாவது இப்படிப்பட்ட கோரிக்கையை எழுப்புவதன் மூலம் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு பலவீனத்தை அது ஏற்படுத்திவிடக்கூடாது, அதன் மூலம் வலதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த தருணத்தில் இந்த கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் கைவிட்டு விடவில்லை. காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது கட்சிக்குள்ளே, கூட்டணிக்குள்ளே பேசி தீர்க்கப்படும். முதலமைச்சர் இது குறித்த விளக்கத்தை ஏற்கனவே தந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு அது பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறார். பொருந்தாது என்பதனால் காங்கிரஸ் அந்த கோரிக்கையை மறுபடியும் எழுப்பக்கூடாது என்று இல்லை. அப்படி எழுப்புவதனால் கூட்டணி இதனால் சிதறிவிடும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். நான் நம்புகிறேன் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்கும். அவர்கள் பேச்சுவார்த்தையில் இதை சுமூகமாக தீர்ப்பார்கள். முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களும் உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வை காண்பார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன்.